சிகிச்சைக்கான பட்டியலில் இருந்து இந்த மருந்து நீக்கம். WHO அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கடும் கோபமடைந்த கிம் கொரோனா தடுப்பூசி உட்பட அனைத்து மருந்துகளுக்கும் தடை விதித்து அதிரடி. இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியுடன் நெருங்கிய பெண், பின்னர் நடந்த பயங்கரம், கேமராவில் சிக்கிய காட்சி. மும்பையில் டவ்தே சூறாவளியில் சிக்கிய கப்பல், 26 பேர் உயிரிழப்பு, 61 பேர் மாயம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கிடையே போர் நிறுத்தம். கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிரை உலக சுகாதார நிறுவனம் நீக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. உலக அளவில் மிரட்டி வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் கொரோனா நோய் தொற்றுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைமை, நோயாளிகளுக்கு அளிக்கக்கூடிய மருந்துகள் ஆகியவை அடங்கிய தகுதி பட்டியலை தயார் செய்து வைத்துள்ளது. இந்த பட்டியலின் அடிப்படையில் உலக நாடுகள் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை முறைமையும் மருந்துகளையும் பரிந்துரை செய்யும். இந்த நிலையில் இந்த தகுதி பட்டியலில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்தை உலக சுகாதார நிறுவனம் தற்போது நீக்கியுள்ளது. இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது ஜிலைட் சயின்சஸ் என்ற மருத்துவ நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் வைரஸ் எதிர்ப்பு மருந்து ஆகும். இதற்கு முன்னதாக உலக சுகாதார நிறுவனம் சார்பில் விடுத்திருந்த எச்சரிக்கையில் ரெம்டெசிவிர் மருந்து கொரோனா நோய் தொற்றுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் என்பது குறித்த எந்தவித ஆதாரமும் இல்லை என்பதால் கொரோனா நோயாளிகள் எத்தகைய தீவிரமான நோய் பாதிப்பு கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை பரிந்துரைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தது. வடகொரிய அதிபர் கிம் யாங் உன் நாட்டின் உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் சீன நாட்டின் மருந்துகளை தலைநகரில் பயன்படுத்த தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் கொரோனா பரவல் இருந்தாலும் தங்கள் நாட்டில் கொரோனா இல்லை, ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை என்று வடகொரியா கூறி வருகின்றது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் சீனாவுக்கு அருகில் இருக்கும் வடகொரியாவில் எப்படி கொரோனா பரவல் இல்லாமல் இருக்கும், அந்த நாடு உண்மையை மறைப்பதாக கூறி வருகின்றனர். இதனால் எப்போதும் போல் வடகொரியா கொரோனா விஷயத்திலும் ஒரு மர்மம் நிறைந்த நாடாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் வடகொரியாவில் உயர் அதிகாரி ஒருவர் சீனா மருந்தை பயன்படுத்தி வந்த நிலையில் திடீரென்று உயிரிழந்துள்ளார். இதனால் வடகொரியா அதிபர் கிம் யாங் உன் இதை கேட்டு கோபமடைந்து சீனாவின் அனைத்து மருந்துகளும் தலைநகரான பியாங்கோங்கில் பயண தடை விதித்துள்ளார். பிரபல ஆங்கில ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியின்படி நாட்டின் உயர்மட்ட அதிகாரி இந்த மாதத்தின் துவக்கத்தில் உயிரிழப்பதற்கு முன்னர் கோகா பாக்ஸிலிஸ் ஊசி கொடுக்கப்பட்டது. இந்த ஊசி பொதுவாக சோர்வுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. ஆனால் சில சமயங்களில் வடகொரியாவில் உடல்நிலை சரியில்லாத அனைத்தையும் குணப்படுத்தவும் இந்த ஊசி பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. 60 வயது மதிக்கத்தக்க அந்த அதிகாரி கிம் யாங் உன்னிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளார். இதய நோயால் அவதிப்பட்டுள்ள வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த கிம் யாங் உன் தீவிர நடவடிக்கையாக சீனாவின் கொரோனா தடுப்பூசி உட்பட்ட அனைத்து சீன மருந்துகளுக்கும் நாட்டில் தலைநகரில் உள்ளே நுழையக்கூடாது, இங்கிருக்கும் பிரபல மருத்துவமனைகள் சீன மருந்துகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே மோதல்கள் தொடரும் நிலையில் எல்லையின் முகாமிட்டிருக்கும் இஸ்ரேல் வீரர்களை நோக்கி பர்தா அணிந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த பெண்ணொருவர் நெருங்கும் காட்சியொன்று வெளியாகியுள்ளது. மேற்கு கரை நகரமான ஹெர்பனுக்கு வெளியில் எலாய்ஸ் ஜாங்சன் என்ற பகுதியில் இஸ்ரேல் வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். அப்போது பர்தா அணிந்த பெண்ணொருவர் இயந்திர துப்பாக்கியுடன் இஸ்ரேல் வீரர்களை நெருங்கியுள்ளார். அந்த காட்சி சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியுள்ளது. பின்னர் அந்த பெண் இஸ்ரேல் வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு இஸ்ரேல் வீரர்கள் அந்த பெண்ணை நோக்கி சுட்டதில் அவர் உயிரிழந்துள்ளார். அந்த பெண் சாலையோரமாக இறந்து கிடக்க அவர் வைத்திருந்த துப்பாக்கியையும் இஸ்ரேல் வீரர் ஒருவர் காலால் எட்டி தட்டிவிடும் காட்சி மற்றும் ஒரு வீடியோவில் பதிவாகியுள்ளது. அந்த பெண் சுட்டதில் இஸ்ரேல் வீரர்கள் யாரும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை அருகே டவ்தே சூறாவளியால் நடுக்கடலில் அடித்து செல்லப்பட்ட எண்ணெய் கப்பலில் மூழ்கி 26 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் மாயமான 61 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது. அரபிய கடலில் உள்ள டவ்தே சூறாவளி கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு குஜராத்தில் கரை கடந்தது. இந்த சூறாவளி மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த புயல் மும்பை அருகே நடுக்கடலில் எண்ணெய் துரப்பண பணியில் ஈடுபட்டிருந்த கப்பலையும் இழுத்து சென்றது. மும்பையின் தென்மேற்கு பகுதியில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் ஹீரா எண்ணெய் கிணறு உள்ளது.
இங்கு இந்திய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ONGC சார்பில் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணி நடந்து வருகின்றது. இதற்காக அங்கு B305 என்ற எண்ணெய் துரப்பண கப்பல் நிலைநிறுத்தப்பட்டது. அதில் 260 ஊழியர்கள் இருந்தனர். இந்த நிலையில் கடல் கொந்தளிப்பு காரணமாக B305 எண்ணெய் துரப்பண கப்பல் கடலில் அடித்து செல்லப்பட்டது. பின்னர் கப்பலில் கடல் நீர் புக தொடங்கியது. இது குறித்து தகவல் கிடைத்தவுடன் கடற்படையினர் கப்பலில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கடந்த 11 நாட்களாக தொடர் மோதலின் பின் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டுடன் பரஸ்பர மற்றும் தொடர்ச்சியான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டுள்ளது என ஹமாஸ் அமைப்பின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த முடிவை இஸ்ரேலிய அமைச்சரவையும் உறுதி செய்துள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் இருந்து என்றும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது. காசா முனை மற்றும் மேற்கு கரை என்று மொத்தம் 2 பகுதிகளாக பலஸ்தீனம் உள்ளது. காசா முனை ஹமாஸ் என்ற போராளிகள் அமைப்பு தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது. மேற்கு கரை பகுதியில் பலஸ்தீன அதிபராக முகமது அப்பாஸ் செயற்பட்டு வருகிறார். மேற்கு கரையில் சில பகுதிகளை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதற்கிடையில் ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஷா மத வழிபாட்டு தளத்தில் கடந்த 10ஆம் தேதி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் பலஸ்தீனருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் இருதரப்பினரும் பலர் காயமடைந்தனர். பலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா முனையில் இருந்து ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேலில் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை அடுத்து காசா முனை மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படை பதிலடி தாக்குதல் நடத்தியது. இருதரப்பும் மாறி மாறி நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகின்றன.